நாகதோஷத்துக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, 2 நாகங்கள் செஞ்சு வச்சு, அதாவது 1 தல நாகம், 5 தல நாகம் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கு மாங்கல்யம் கட்டி சில பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணும்போது, நாகதோஷம் வந்து விலகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, வாழைக்கண்ண வந்து வெட்டி மாங்கல்யம் வந்து வாழைக்கண்ணு கட்டணும். அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கண்ணு வந்து அவங்க கூடவே இருக்கணும். நைட்டு தூங்கும்போது அவங்க பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடணும். காலைல எழுந்து குளிச்சுட்டு, அந்த வாழைக்கண்ண எடுத்துட்டு போயிட்டு, பரிகாரம் பண்ணும்போது, அத வச்சு பரிகாரம் பண்ணும்போது, செவ்வாய் தோஷ பரிகாரம் பண்ணும்போது, அந்த திருமண தடை விலகும். அதே மாரி இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த எருக்கஞ்செடி இருக்குல்ல, இந்த எருக்கஞ்செடிக்கு பார்த்தீங்கன்னா, 9 மாங்கல்யம் வந்து இவங்க கையாலேயே கட்டணும். கட்டி, அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு, அதுக்கு ஆர்த்திலாம் காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வரும்போது, புணர்ப்பு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இந்த மாரி பரிகாரங்கள் செய்யும்போது, கண்டிப்பா திருமண தடை விலகி, உங்கள் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இப்ப இந்த பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நானும் வந்து நாகாத்தம்மன் கோயில் வச்சிருக்கேன் புழல்ல, சென்னையில. ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே எங்க கோயில்ல நாங்க வச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். நெறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான விமர்சனம்